வணக்கம் நம்மளே வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சொன்ன மாதிரி ரெண்டாம் நம்பர் வந்து சூப்பராகவே மேட்ச் ஆகிருக்குது. திரும்ப ரெண்டாம் நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம நேற்றுடைய வீடியோவில் சொல்லிட்டோம். கண்டிப்பாக அதே மாதிரி இன்றைக்கி காலையில் 7-2 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு எப்படி வருதுங்கிறதே பாருங்கன்னு சொன்னோம். அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் வந்து சூப்பராகவே வின்னிங் இருந்துச்சு. இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து டபுள்ஸ் கொடுக்குறாங்க. அதான் ஒரு 3 ட்ராச்சு 3 ட்ராவும் டபுள்ஸ் தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 0-60 கொடுத்தாங்க. செகண்ட் வந்து 255 கொடுத்தாங்க. இப்போ வந்து 212. இப்போ இது பார்க்கும்போது டபுள்ஸ் தான். அதுக்கு முதலையும் நமக்கு டபுள்ஸ் தான் கொடுத்தாங்க. நீங்கள் அதையும் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ட்ராவிலையும் நமக்கு என்ன கொடுத்தாங்க 122ங்கிறது டபுள்ஸ் தான் கொடுத்தாங்க இல்லையா. அதுலேயும் வந்து நமக்கு 122ங்கிறது டபுள்ஸ் தான். இப்போ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ தொடர்ந்து 4 ட்ராவுமே நமக்கு டபுள்ஸ் தான் கிடச்சிருக்கு. ஏன்னா போன வாரத்தில் நமக்கு டபுள்ஸ் தான் கொடுத்தாங்க, வேறு எதுவும் மாற்றி கொடுக்கல சரியா. போன வாரம் கடைசியில் பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் தான் ஆடினாங்க. அது மாதிரி தான் நமக்கு தொடர்ந்து ஆடிட்டு வராங்க. பார்க்கலாம் இன்றைக்கி நாளைக்கு எப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் பார்ப்போம் சரிங்களா. எனக்கு ஒரு சில நம்பர்கள் நமக்கு தொடர்ந்து வந்து நமக்கு டபுள்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே 1 2 3 டபுள்ஸ் தான் வந்த மாதிரி தெரியும். ஆனால் உண்மையான ரீசன் என்னென்னு கேட்டால் மொத்தமாக 5 ரிசல்ட் வந்து நமக்கு டபுள்ஸ் தான் வந்திருக்கு. நீங்கள் நல்லா பாருங்கள். ஏன்னா நமக்கு போன வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ்ட்டில் வந்து 733 அதுவும் டபுள்ஸ் தான் கிடச்சிது. அதுக்கப்புறம் கீழே வந்து பாருங்கள் 122 அதுவும் நமக்கு டபுள்ஸ் தான் கிடச்சிது. ஆக மொத்தம் நமக்கு வந்து இதில் வந்து மொத்தமாக பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 5 ட்ரா வந்து நமக்கு டபுள்ஸ் தான். 1 2 3 4 5 ட்ரா வந்து நமக்கு தொடர்ந்து டபுள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, தவிர வேறு எதுவும் கொடுக்கல. அதனால தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம். கண்டிப்பாக நமக்கு இந்த ட்ராவும் நமக்கு இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுலேயும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு 3 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது என்ன நம்பருங்கிறது பார்ப்போம். அது மாதிரி ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் வச்சு ப்ளே பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி உங்கள் கணக்கில் ஏதாவது வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துலாம். எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இந்த ட்ராவில் மறுபடியும் ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. பட் உங்கள் கணக்கு வருதான்றதையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வரலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரும். யாருக்காச்சும் இருக்குது அப்படின்னு எடுங்க. எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப ஃபேவரபுளாகவும் வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரையல் நம்பர் அப்படிங்கிற நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா 704ன்னு கொடுத்தாங்க. அது போக இன்றைக்கி ட்ரா நம்பரையும் பார்த்துக்கிங்க. 4ஆம் தேதி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 600 ட்ரா நம்பர் சரியா. இதையும் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்திங்கன்னா தொடர்ந்து நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு நமக்கு என்னவாக இருந்துச்சு 212. அது போக 600 அப்படிங்கிற நம்பர் இருக்குது 00. இப்போ இதுவும் நமக்கு டபுள்ஸ் தான். இந்த டபுள்ஸை பேச வச்சு கூட நமக்கு ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்கள் கணக்கில் ஏதாவது வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அதே மாதிரி போன வாரம் நமக்கு கார்வனியா ப்ளஸ் என்னங்க ஆடினாங்க அப்படின்னா 954 ஆடினாங்க. 954 வந்து நமக்கு போன வாரம் யார் ஆடினாங்கன்னா உங்களுக்கு கார்வனியா ப்ளஸ். அதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா 956 அப்படிங்கிறதுல நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக போன வாரம் வந்து நமக்கு 599 சரியா. அப்போ அந்த 5ஆம் நம்பரையும் 9ஆம் நம்பர் திரும்ப நமக்கு வச்சுருந்தாங்க நீ போன வாரத்தில். அப்போ இன்றைக்கி 600 அப்படிங்கிற நம்பரை பேச வச்சு கூட நமக்கு திரும்ப ஆடலாம் அப்படிங்கிற கணக்கிலே நம்ம கொண்டு வரோம். யாருக்காச்சும் அந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது சரியா. இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் நாளைக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் மறுபடியும் இருக்குது. இந்த ட்ராவில் கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. யாருக்காச்சும் இருக்குதுன்னு பாருங்கள். ஏன் டபுள்ஸ் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு தொடர்ந்து நம்ம இது வரைக்கும் வந்த ரிசல்ட் 5 ரிசல்ட்டுமே டபுள்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க, மாற்றவே இல்லை. 5 ரிசல்ட்டும் 5 விதமான ரிசல்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் வித்தியாசமான நம்பரு 733. ஃபஸ்ட்டு வந்து 733 ஆடினாங்க. அதெல்லாம் தெளிவாக சொல்லிடுறேன், இங்கே போட்டுருவோமே. இப்போ என்ன ஒன்று ஃபஸ்ட்டு 733 ஆடினாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 122. ஆமாம் 122. அதுக்கடுத்து நமக்கு 060. அதுக்கடுத்ததுபடி நமக்கு நேற்று அடிக்கப்பட்டது 255. இன்றைக்கி அடிக்கப்பட்டது ரொம்ப சிம்பிள் 212 சரிங்களா. தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே டபுள்ஸ். இது டபுள்ஸ் 5 ட்ராவுமே நமக்கு டபுள்ஸாக இருக்குது. பட் நாளைக்கு எதுவும் மிஸ் பண்ணாமல் நாளைக்கு மறுபடியும் டபுள்ஸ் வைக்கிறாங்களா அப்படின்னு தெரியல. கண்டிப்பாக பாருங்கள். ஏதாவது டபுள்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தகுந்த மாதிரி வைக்கலாம். எனக்கு டபுள்ஸ் மேலே தான் டவுட் இருக்குது. ஏன்னா எல்லா கம்பெனிக்காரங்களும் ஆடுறாங்க, நான் மட்டும் இழிச்ச வாங்கினா நான் மட்டும் ஆட மாட்டேங்களான்னு சொல்லி. ஏற்கனவே கார்வனியா பொறுத்த வரைக்கும் அவங்க ஏற்கனவே அப்படி தான் கம்பெனி டபுள்ஸ்க்கான பேர் போன கம்பெனின்னா அது கார்வனியா. நான் மட்டும் தான் இழிச்ச வாங்கினான்னு சொல்லி ஆடுவாங்க. கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே முடக்கான ஒரு கம்பெனி தான் அது. ஏன்னா எப்படி வந்து ஆடுவாங்க. அப்படி பார்ப்போம். நாளைக்கு அப்படி தான் வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு. நீங்கள் எப்படி தலைகள்னாலும் அது வராமல் போகாது, நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க சரியா. எப்படி ஆனாலும் அது வரும், நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க சரி. அதை போட்டு நான் இப்போ நாளைக்கு என்ன வரலான்னா எனக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர், எனக்கு ரொம்ப ஃபேவரபுளாக வரக்கூடிய நம்பர் அப்படின்னா எனக்கு 5ஆம் நம்பர் தான் டவுட்டு. ஏன்னா 2க்கு 5 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க. அப்படி 2ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் ஆடினா கூட ரொம்ப ஸ்ட்ராங்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது.
ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கும் அது மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. என்ன காரணம்னா இங்கே வந்து பாருங்கள் 2 5 5ன்னு வந்துருச்சா, அதுக்கு 2 2ன்னு வந்து இங்கே 5ஆம் நம்பர் வந்தாக்கா இதே மாதிரி இங்கே மெத்தட் வேறு மாதிரி கொஞ்சம் மாறி வரும். இப்போ வந்து 5ஆம் நம்பர் வந்து நமக்கு திரும்ப வந்து நமக்கு கிடச்சிச்சின்னா 2 5 5ன்னு வந்துருச்சுங்க. ஏன் 5 2 2ன்னு வந்துருச்சு, அதே மாதிரி மறுபடியும் வராதா, 2 5 5ன்னு வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்போ 5ஆம் நம்பர் எடுத்து நம்ம ஏ போல் எதிர்பார்க்கலாம். 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்கிற கணக்கில் கொண்டு வரோம். யாருக்காச்சும் 5ஆம் நம்பர் இது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம், வாய்ப்புகள் இருக்குது. பட் எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. சரிங்களா, அது மாதிரி வருதான்னு பாருங்கள். எனக்கு 5ஆம் நம்பர் மட்டும் டவுட்டு நாளைக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக பலமாகவே இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக 5ஆம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரும். யாருக்காச்சும் இருக்குது அப்படிங்கிறதையும் மெயினாக பாருங்கள். உங்கள் கணக்கில் எதுவும் மேட்ச் ஆனால் கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கு வர மாதிரியே உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். அடுத்து 6ஆம் நம்பர் 2 நம்பருமே வருமானா, ஆமாம் 2க்கு 6ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் தான். எந்த அளவுக்கு 5ஆம் நம்பர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதோ அதே மாதிரி 6ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர். அப்போ 2க்கு 6 அப்படிங்கிற நம்பர் 2 2 6 நடலாம், 2 2 5 நடலாம், அவ்வளோதான். சரிங்களா, இப்போ 2 5 5 நடந்தாங்களே அதே மாதிரி 2 2 6ன்னு கூட ஆடலாம், வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி எதாவது வருதான்னு பாருங்கள். வந்தால் கொண்டு எடுத்துங்க. 5 6 அப்படிங்கிற 2 நம்பருமே நமக்கு நாளைக்கு ஏ போர்டில் ரொம்ப பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக கூட கிடைக்கலாம். ட்ரை பண்ணி பார்க்கலாம், வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக. சரியா, அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 7ஆம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க. ஏன் 7ஆம் நம்பர் வருதுன்னா 1க்கு 7ங்கிறதா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். அது போக நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டு. ஏன்னா போன வாரத்துக்கு முந்தின 2 வாரமும் சரி அதிகமாக வந்து கார்வனியா ப்ளஸ்ஸே வந்து நமக்கு பெண்டிங் நம்பர் தான் ஆடினாங்க. நல்லா கவனமாக பார்த்தா தெரியும். கார்வனியா ப்ளஸ்லேயும் பெண்டிங் நம்பர் வந்துருந்துச்சு, சூப்பராக மேட்ச் பண்ணி ஆடினாங்க. பட் அது மாதிரி இந்த வாரமே 2 வாரமே போன மாதத்தில் 2 டைமுமே வந்து நமக்கு அதிகமாக பெண்டிங் நம்பர் தான் எடுத்து ஆடினாங்க கார்வனியா ப்ளஸ். அது மாதிரி இந்த டைம் நமக்கு பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக பி போர்டில் இருக்கக்கூடிய அந்த பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடணும் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரோம். ஏன்னா பி போர்டில் வந்து நமக்கு பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டே பி போர்டே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 26 நாளைக்கு மேலே பெண்டிங்கில் நிற்கிது. கண்டிப்பாக அது மாதிரி ஆடுவாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 7ஆம் நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்பாக கூட இருக்கலாம். சரிங்க, அப்படி இல்லை என்ன பண்ணுவாங்கன்னா 9ஆம் நம்பர் தான், வேறு என்ன 1க்கு 9ன்னு ஆடிடுவாங்க. அப்படி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கான பாருங்கள். ஏன்னா அது ஒரு 10 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டிலேயே நமக்கு 9ஆம் நம்பருங்கிறது ஒரு 10 நாள் பெண்டிங். அப்போ நமக்கு 1க்கு 10 1க்கு 9 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது இல்லைன்னு மறுக்க முடியாது. ஏன்னா 1ஆம் நம்பருங்கிறது ரொம்ப சின்ன நம்பர், அதோட பெரிய நம்பர் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் 2 நம்பருமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. 7 ப்ளஸ் அது போக 9 அப்படிங்கிற 2 நம்பருமே ரொம்ப அதிகமாக டார்கெட் பண்ணுறோம். கண்டிப்பாக இது நமக்கு 100% மேட்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால கொடுக்குறோம். இருக்கான்னு பாருங்கள். இப்போ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் 5 6 அப்படிங்கிற 2 நம்பரும் 7 9 அப்படிங்கிற 2 நம்பரும் ரொம்ப ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக கிடைக்கும். சரியா, ட்ரை பண்ணி பாருங்கள், வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. அதே மாதிரி நமக்கு நாளைக்கு 4ஆம் தேதி கார்வனியா 6ன்றது கொடுக்குறோம். அதையும் நம்ம கணக்கு பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்றதையும் மெயினாக பாருங்கள். எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஒரு சில நம்பருக்கு ஏன்னா இதுலேயே வந்து நமக்கு 704ன்னு வந்துச்சு, 7 4 2 நம்பர் கிடச்சிருக்கு. அடுத்து நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 12 1 2ன்னு கிடச்சிருச்சு, 12ன்னு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் 600 954 புரியுதுங்களா. 4 நம்பர் 2 டைம் கிடச்சதுனால சொல்கிறோம். சரி, அது மாதிரி மேட்சாக இருக்கும், நிறையவே வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. சரியா, ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பெஸ்ட்டாக வர வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. அதே மாதிரி இதில் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 நாளைக்கு மேலே இருந்த 1ஆம் நம்பர் நமக்கு இன்றைக்கி எடுத்தாங்க. இன்றைக்கி வந்து 1ஆம் நம்பர் வந்து நமக்கு எடுத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 26 நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருக்குது. சரி, இந்த நம்பர் எடுத்தாங்க. அதே மாதிரி நாளைக்கு 1ஆம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு. நாளைக்கு திரும்ப யாராவது வருதுன்னா நீங்கள் எடுங்க. எனக்கு 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு சி போர்டு கிட்டத்தட்ட 42 நாளைக்கு 41 நாளைக்கு மேலே இருக்குது. நாளைக்கு சி போர்டில் தான் 1ஆம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. யாருக்காச்சும் 2க்கு 1 அப்படிங்கிற நம்பர் ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து 1ஆம் நம்பர் வந்து திரும்ப மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கிற மாதிரி காமிக்குது. பட் உங்கள் கணக்கில் அது 1ஆம் நம்பர் மேட்ச் ஆகுதான்றதையும் பார்த்துருங்க. ஏன்னா 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பிரதானமாக ஆடக்கூடிய நம்பர் அதுதான். சரிங்க, நம்ம போட்ட கணக்கு வரைக்கும் 2 நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு இருக்குது. அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் வருது அப்படின்னா நீங்கள் எடுக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறோம். சரியா, இருக்குதான்னு பாருங்கள். அந்த மாதிரி இல்லைங்க, எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த மாதிரி தாங்க வருது அப்படிங்கிற நம்பரை நீங்கள் யாராவது எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கங்க. அது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி ப்ளஸ் 3ஆம் நம்பர், ஏன்னா உங்களுக்கு 1க்கு 3 2க்கு 3 ஆடுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன். சேம் டைம் அந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா ஏப்பட பொறுத்த வரைக்கும் 5 6ங்கிற 2 நம்பருமே பெஸ்ட்டு தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அடுத்து வந்து 7 9 2 நம்பர், அதே மாதிரி 1 3 அது போக ப்ளஸ் 0 இந்த டாவுக்கு நமக்கு ஏற்கனவே 2 0 கிடச்சிருக்கு. வந்து பாருங்கள், இங்கே 2 0 இங்கே ஒரு 0, அப்போ மொத்தம் 3 0 கிடச்சிருக்கு. கண்டிப்பாக அது மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் 0வை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பெஸ்ட்டாக வரலாம். நான் 0 பொறுத்த வரைக்கும் பி போர்டில் மட்டும்தான் ஒரு 12 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் ஒரு 2 நாள் தான் ஆச்சு, சி போர்டில் வந்து ஒரு 2 நாள் தான் ஆச்சு, அவ்வளோதான். இதுக்கு வந்துருச்சு நமக்கு ஏற்கனவே. ஏன்னா இங்கே 0 0 2 பக்கம் வந்துருச்சு இல்லை, அப்போ நமக்கு இங்கே
பி போர்டில் மட்டும்தான் 0 ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிது. அது மாதிரி ஏதாவது வருதா அப்படிங்கிறது பாருங்கள். வந்தால் கூட நீங்கள் பி போர்டில் 0 எடுத்து ப்ளே பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் சான்ஸுகள் நிறையவே கிடைக்கும். சரியா? அது மாதிரி வருதான்னு பாருங்கள். மெயினாக வந்தால் எடுத்துக்கங்க. சரிங்களா? அப்போ நாளைக்கு என்ன தாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம 1, 5 சூப்பராக வருது. 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. கண்டிப்பாக மேட்ச் ஆகணுங்கிற கணக்கில் தான் நானும் கொண்டு வரேன். அதே மாதிரி நமக்கு நாளைய பொறுத்த வரைக்கும் இன்னொரு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கான 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. பாருங்கள் உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகுது. தாண்டி வந்து 0 வரலாம். இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிருக்கு. நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. நீங்கள் மறந்துடாமல் இந்த 1, 5, 3ங்கிறத கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிற கணக்கு தான். நேற்று சொன்ன முடியாது. இந்த 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளை 2, 7ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு. அப்படி ஆல் போர்டு போட்டிருந்தால் கூட நமக்கு 2 நம்பரும் ஆல் போர்டில் 2ஆம் நம்பர் வின்னிங் வந்திருக்கும். அதுதான் சொல்லிட்டு இருந்தேன். நேற்று வந்து ஆல் போர்டு நீங்கள் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு 2ஆம் நம்பருக்கான சான்சஸ் இருக்குது. அதை தான் கொடுக்குறேன்னு நான் முதல்ல கொடுத்தது 2ஆம் நம்பர் தான் கொடுத்தேன். வேறு எந்த நம்பரும் கொடுக்கல. நேற்று முதல்ல கொடுக்கும்போதே 2ஆம் நம்பரை தான் நான் முதல்ல கொடுத்தேன். காரணம் என்ன, அதான் முதல்ல வந்துச்சு. அது மாதிரி இன்றைக்கி ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.